ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரெட் ஆம்லெட் வந்து செய்ய போகிறோம். எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து சீஸ்லாம் வச்சு செய்ய போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும். வாங்க பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் 4 முட்டையை வந்து நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டையை முதல்ல நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகுக்கு பதிலாக வெறும் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். தோசைக்கல் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா பேன் சூடேறினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையை வந்து பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதாவது இந்த பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது பிரெட் வந்து 2 ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது சேர்க்கும் போது பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு குக் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வரட்டும். ஆம்லெட் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிரெட் மேலே வந்து இந்த சீஸ் வந்து வச்சுக்கோங்க. ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ஆம்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறதெல்லாம் இப்படி மடித்து விட்டுருங்க. இந்த பிரெட்டை இப்படி திருப்பி மடித்து விட்டுடலாம். சீஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கமும் லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடே குக் பண்ணும்போது தீஞ்சு போன மாதிரி மாறிடும். அதனால் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஒரு பக்கம் விட்டுட்டு இப்போ திரும்ப இன்னொரு பக்கம் வச்சு குக் பண்ணோம்னா சீஸும் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கும். ப்ரெட்டும் 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வந்திருக்கும். ப்ரெட் வந்து 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ப்ரெட் ஆம்லெட் வந்து ரொம்பவே டேஸ்டியாக சிம்பிளான மெத்தடில் ப்ரெட் ஆம்லெட் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நம்ம நார்மலாக ப்ரெட் ஆம்லெட் செய்வோம், கூட கொஞ்சம் இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸை வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா என்ன பேசினுக்கிறேன் நான். ஐயோ, நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் வந்து செய்வோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சீஸ் ஸ்லைஸ் வந்து நம்ம வச்சு செஞ்சுருக்கோம். குட்டீஸ்க்கெல்லாம் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் ப்ரெட் ஆம்லெட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சீஸ்லாம் வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற முட்டையும் வந்து சேர்த்துட்டு நம்ம ப்ரெட் ஆம்லெட் செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக ப்ரெட் ஆம்லெட் வந்து நம்ம செஞ்சுட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.